ஓம் சாந்தி. 22/11/2025 காலை முரளி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சி தரும் செய்தியை சொல்லுங்கள். இப்பொழுது தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டு இருக்கின்றது. எப்பொழுது நிர்விகாரி உலகம் இருக்குமோ அப்பொழுது மற்ற விகாரிகள் அனைவரும் விநாசமாகி விடுவர். கேள்வி: ராவணனின் சாபம் எப்பொழுது கிடைக்கின்றது? சாபம் இடப்பட்டதன் அடையாளம் என்ன? பதில்: எப்பொழுது நீங்கள் தேக அபிமானி ஆகின்றீர்களோ அப்பொழுது ராவணனின் சாபம் கிடைக்கின்றது. சாபம் இடப்பட்ட ஆத்மாக்கள் ஏழை விகாரியாக ஆகிவிடுகின்றனர். கீழே இறங்கிக் கொண்டே செல்கின்றனர். இப்பொழுது தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். தனது திருஷ்டி, நடத்தை முதலானவற்றை தூய்மையாக ஆக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு 84 பிறவிகளின் கதையை சொல்கிறார். அனைவருமே 84 பிறவிகளை எடுக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். நீங்கள்தான் முதலில் சத்தியுகத்தின் ஆரம்ப காலகட்டத்துல பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். பாரதத்தில் முதலில் தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது. லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது என்றால் நிச்சயமாக ராஜ பரம்பரை என்பது இருந்திருக்கும். ராஜ வம்சம் வாழ்ந்திருக்கின்றனர். ராஜ குலத்தின் உற்றார் உறவினர்கள், அதாவது ராயல் ஃபேமிலி சார்ந்தவர்களும் கூட இருந்திருப்பார்கள். பிரஜைகளும் இருப்பார்கள். இது ஒரு கதை போல உள்ளது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட இவர்களின் ராஜ்யம் இருந்தது. இதை நினைவில் கொண்டு வருகின்றனர். பாரதத்தில் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது. இதை எல்லையற்ற தந்தை வந்து புரிய வைக்கின்றார். அவர்தான் ஞானம் நிறைந்தவர் என சொல்லப்படுகின்றார். எதை பற்றிய ஞானம்? மனிதர்கள் நினைக்கின்றனர் அவர் அனைவரின் மனதில் இருக்கும் எண்ணங்களை, அவர்கள் செய்யும் கர்மத்தை, விகர்மத்தை எல்லாம் அறிந்தவர் என்று. ஆனால் இப்பொழுது சிவ தந்தை புரிய வைக்கின்றார். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவரவருக்கான பாகம் கிடைத்திருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களும் தங்களின் பரந்தாம வீட்டில் வசிக்கின்றனர். அவர்களுக்குள் பார்ட் முழுவதும் அடங்கி இருக்கின்றது. கர்ம கஷேத்திரத்தில் போய் தங்களின் பார்ட்டை நடிப்பதற்காக தயாராக அமர்ந்திருக்கின்றனர். இதையும் நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். நாம் ஆத்மாக்கள் அனைத்தையும் செய்கின்றோம். ஆத்மாதான் சொல்கின்றது. இது கசப்பாக இருக்கின்றது, இது உவர்ப்பாக இருக்கின்றது என்று சுவையை கண்டு அறிவது கூட ஆத்மாதான்.
ஆத்மாதான் அனைத்தையும் புரிந்து கொள்கின்றது. நாம் இப்பொழுது விகாரி பாவ ஆத்மாக்கள், அசுர சுபாவம் உள்ளது. ஆத்மாதான் இங்கேனா கர்ம கஷேத்திரத்துல இந்த பூமியில சரீரத்தை எடுத்து பார்ட் தன்னுடைய பாகத்தை முழுமையாக நடிக்கின்றது. ஆக இதை நிச்சயம் செய்ய வேண்டும் இல்லையா? நாம் ஆத்மாதான் அனைத்தையும் செய்கின்றோம். இப்பொழுது தந்தையோடு சந்தித்துள்ளோம். மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்போம். இதையும் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். பூஜைக்கு உரியவர்களாகவும் பூஜாரியாகவும் தூய்மையானவர்களாகவும் தூய்மை இழந்தவர்களாகவும் ஆகியே வந்துள்ளோம். எப்பொழுது பூஜைக்குரியவராக உள்ளோமோ அப்பொழுது தூய்மையற்றவர் யாரும் இங்கு இருக்க முடியாத. எப்பொழுது பூஜாரியாக இருந்தோமோ அப்பொழுது தூய்மையானவர் யாரும் இங்கு இருக்க முடியாத. பூஜைக்குரியவர்கள்னா ராமராஜ்யம், சத்தியுகம், திரேதாயுகம். அங்கு பதீதமான ஆத்மாக்கள் யாரும் கிடையாது. பூஜாரியானது துவாபர யுகம், கலியுகம். இங்க ஒருத்தர் கூட தூய்மையானவர் இல்லை. சத்தியுகத்தில் இருப்பவர்களே தூய்மையானவர்கள். அதாவது ஆத்மா சரீரம் இரண்டும் பரம் பவித்திரமாக பூஜைக்குரியவர்களாக இருந்தனர். எப்பொழுது துவாபர யுகம் ஆரம்பமானதோ அப்பொழுதே ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. அந்த காலகட்டத்துல அனைவரும் தூய்மையற்றவர்களாகவும் பூஜாரிகளாகவும் ஆகின்றனர். சிவ தந்தை சொல்கின்றார், பாருங்கள், சங்கராச்சாரி கூட என்னுடைய பூஜாரி தான். சங்கராச்சாரி கூட சிவ வழிபாடு பண்ணவர் தான். என்னை பூஜிக்கிறார் இல்லையா? சிவனுடைய உருவம் சிலரிடம் வைரத்தில் உள்ளது, சிலரிடம் தங்கத்தில் உள்ளது. சங்கராச்சாரியார் தாய் மூகாம்பிகைக்கு கோவில் கட்டினாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் பூஜை பண்ண லிங்கத்துல தங்க இழை ஓடன லிங்கம் இன்னும் அது அங்க வச்சிருக்காங்க. சிலரு தங்க சிலை, தங்க லிங்கம் வச்சு பூஜை பண்றாங்கன்னா, சிலரு வெள்ளி லிங்கம் வச்சு பூஜை பண்றாங்க. சில கோவில் எல்லாம் மரகத லிங்கம் இருக்கு. மரகத கல்லால செய்யப்பட்ட லிங்கம் பச்சை கலர்ல இருக்கும். பூஜை செய்கின்ற பூஜாரியை பூஜைக்குரியவர் என சொல்ல முடியாத. பூஜாரி வேற, பூஜைக்குரியவர் வேற. இப்ப சிவாச்சாரியார் சிவனோட அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்றாரு. அவரு பூஜைக்குரியவர் கிடையாது. அது தேவதைகள் தான் பூஜைக்குரியவர்கள். முழு உலகத்திலும் இந்த சமயத்தில் பூஜைக்குரியவர் ஒருவர் கூட இருக்க முடியாத. பூஜைக்குரியவர்னா சம்பூர்ண தூய்மையானவர். அது தேவதைகள் தான். பிறகு தூய்மையற்றவர்களாக அதே தேவதைகள் துவாபர யுகத்துல அந்த பதீதம் அடைகின்றனர். புது உலகத்துல இருக்கும் அனைத்து தேவதைகளும் தூய்மையாக இருந்தார்கள். தூய்மையானவர்கள்தான் பூஜிக்கப்படுகின்றனர். எப்படி குமாரி தூய்மையாக இருக்கும் பொழுது பூஜிக்க தகுதி உடையவர்களாக இருப்பார்கள். கன்னியா பூஜைலாம் கூட பண்றாங்க. அதுக்கப்புறம் தூய்மை இழந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் முன்பும் தலை வணங்க வேண்டியதாக இருக்கின்றது. பூஜைக்கு எவ்வளவு சாதனங்கள்! எங்கேயாவது கண்காட்சி, அருங்காட்சியகம்,
முதலியவற்றை திறக்கின்றீர்கள் என்றால் மேலே திருமூர்த்தி சிவன் என்று கண்டிப்பாக எழுதியிருக்க வேண்டும். கீழே இந்த லக்ஷ்மி நாராயண் இவங்க தான் நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய எய்ம் ஆப்ஜெக்ட் என்று எழுதப்பட வேண்டும். நாம் இந்த பூஜைக்குரிய தேவி தேவதா தர்மத்தினை ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றோம். அங்கே பிறகு வேறு எந்த ஒரு தர்மமும் சத்தியுகத்தில் இருக்காத நீங்கள் புரிய வைக்க முடியும். கண்காட்சியிலோ சொற்பொழிவு முதலியன செய்ய முடியாத, கண்காட்சி நடக்கிற இடத்துல சொற்பொழிவு பண்ண முடியாத, புரிய வைப்பதற்காக பிறகு தனியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். கண்காட்சி பார்க்குறவங்கள கிளாஸ்க்கு வாங்க, இங்க ஒரு 3 நாள் கேம்ப் இருக்கு, அந்த மாதிரி சென்டருக்கு வாங்க, இல்ல கோவிலே 3 நாள் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஞானத்தை நம்ம புரிய வைக்கலாம். ரெண்டும் ஒரே நேரத்துல செய்ய முடியாதுல்ல. முக்கியமான விஷயம் இதுதான். நாங்கள் பாரதவாசிகளுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி சொல்கின்றோம். நாங்கள் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றோம். இந்த தெய்வீக அரச பரம்பரை இங்கு இருந்தது, இப்பொழுது இல்லை. மீண்டும் இதனுடைய ஸ்தாபனை நடைபெறுகின்றது. மற்ற அனைத்தும் விநாசமாக ஆகிவிடும். சத்தியுகத்துல இந்த ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது என்ன தர்மம்? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது. அப்ப இந்த பாரத நாட்டுல அநேக தர்மங்கள் கிடையாது. அதனால அதுக்கு அத்வைத தர்மம் அப்படின்னு பேரு. இப்பொழுது இந்த அநேக தர்மங்கள் சேர்ந்து ஒன்றாக ஆவது என்பது நடக்க இயலாத காரியம். அவர்கள் வருவதே ஒருவருக்கு பின் ஒருவராக வந்து பின் விருத்தி அடைந்து கொண்டே செல்கின்றார்கள். முதலில் வந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்து விடுகின்றது. தங்களை தேவி தேவதா தர்மத்தினர் என சொல்லிக் கொள்வதற்கு யாருமே ஒருத்தர் கூட கிடையாது. இது ஒரு விகாரமான உலகம் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் சொல்ல முடியும், நாங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நற்செய்தி சொல்கின்றோம். சிவ தந்தை, நிராகார தந்தை, நிர்விகாரமான உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றார். ஒளி வடிவமான இறை தந்தை. நிர்விகாரம் அப்படின்னா எந்த விதமான விகாரமும் இல்லாத வைஸ்லெஸ் உலகம், அதை இறைவன் ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றார் என்று பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாகிய நாம் பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகள் சொல்ல முடியும். முதலில் நாம் சகோதர சகோதரர்கள், பாயி பாயி. எப்ப ஆத்மா உலகத்துல ஆத்மா ஒளியா இருக்கும், ஒளி புள்ளியா நட்சத்திரம் போன்று பரந்தாமத்துல இருக்கும் பொழுது ஆத்மால ஜெண்டர்லாம் கூட இருக்காத. அதனால நாம் அனைவரும் சகோதரர்கள். இந்த காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமூலர் அப்படின்னு ஒரு சித்தர், 18 சித்தர்கள்ல ஒருத்தர். அவரும் சொன்னாரு, ஒன்றே குலம், ஒருவனே தேவன். நாம் அனைவரும் ஆத்மா எனும் குலத்தை சார்ந்தவர்கள். ஆத்மா ஜோதிர் புள்ளியா இருக்கு. அதுல ஆண் பெண் அந்த பேதம் கூட கிடையாது. ஜாதி மத இன மொழி மனிதர்களால் பிரிக்கப்பட்டது தேக உணர்வுல வந்ததுக்கு அப்புறம். அதுக்கு முன்பாக அதெல்லாம் கிடையாது.
அதனால நாம் அனைவரும் ஆத்மா எனும் குலத்தை சார்ந்தவர்கள். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், காட் சிவா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லியிருக்காங்க. முதலில் நாம் பரந்தாமத்துல நம்ம வீட்டுல ஆத்மா சகோதரர்களாகத்தான் இருந்தோம். பிறகு படைப்பு நடைபெறுகின்றது பூலோகத்துல. நிச்சயமாக இப்ப கடவுள் வந்துட்டார உண்மையை சொல்றதுக்காக. பிரம்மா பாபாவின் உடல் மூலமாக அந்த நந்திய வாடகை வீட்டுல வந்து நம்மளுக்கு மெய் ஞானம் சொல்கின்றார். உண்மை என்ன? அப்ப பிரம்மாவுடைய குழந்தைகளை முதல்ல சந்திக்கிறாரா? அதனால நாம் அனைவரும் பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளாக இருக்கின்றோம். பாபா, நாங்கள் உங்கள் குழந்தைகள் என்னும் பொழுது சகோதரர் மற்றும் சகோதரிகள் தங்களுக்குள்ள குற்றமான பார்வை, கிரிமினலா பார்க்க கூடாத, தேகத்தை பார்க்க கூடாத, கதி சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தை மட்டுமே. பாபா சொல்றாரு, இந்த கடைசி பிறவியில தூய்மையாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் தூய்மையான உலகத்தின் எஜமானராக ஆக முடியும் என்று நீங்கள் அறிவீர்கள். கதி சத்கதி முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவ தந்தை முக்தேஸ்வர், அவர் மட்டும்தான். பழைய உலகம் மாறி நிச்சயமாக புதிய உலகம் ஸ்தாபனை ஆகும். அதை பகவான் தான் செய்வார். இப்பொழுது அவர் புது உலகத்தை எப்படி படைக்கின்றார், இதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிவீர்கள். இப்பொழுது பழைய உலகமும் உள்ளது, இது இன்னும் அழிந்து விடவில்லை. ஏற்கனவே பழைய உலகம் இருக்கு. அது இருக்கும் பொழுதே கடவுள் என்ன பண்றாரு, பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கின்றார் என்பது சித்திரங்களிலும் உள்ளது. பிரம்மாவுடைய தொழிலே படைப்பு தான். அவரு முதல்ல படைச்சது சரஸ்வதிய, அப்புறம் பிரம்மா குமாரிகளை பிராமணர்களை படைச்சார அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்கு. பிராமணர்கள் என்பது பிரம்மா முக்கு வம்சாவளி பிராமணர்கள். பிரம்மா மூலமா ஞானத்தை கற்று பிராமணர்களாக மாறுகின்றோம். இது அந்த பிரம்மாவும் சாதாரண ஆத்மா கிடையாது. நந்தி தேவ் அப்படின்னு சொல்றோம், அவரு சாதாரணவர் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணாவோட லாஸ்ட் பர்த். அந்த உடல்ல தான் சிவ தந்தை காய பிரவேசம் செய்து நமக்கு இந்த அருமையான ஞானத்தை அளிக்கின்றார். இது இவருடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவியாகும். பிரம்மாவுக்கு யுகல் மனைவி கிடையாது. பிரம்மா எல்லாரையும் தத்துதான் எடுக்கிறாரு. சரஸ்வதி கூட பிரம்மாவுடைய மனைவி கிடையாது, பிரம்மாவின் மகள், புதல்வி ஆவார். அவங்களும் பிரம்மா குமாரி தான், சரஸ்வதி கூட. இதை புரிய வைப்பதற்கு மிகவும் யுக்தி வேண்டும். ஸ்ரீ பாபா பிரம்மாவிற்குள் பிரவேசமாகி நம் அனைவரையும் தம்முடையவராக ஆக்கிக் கொள்கின்றார். சரீரத்தில் எப்பொழுது பிரவேசம் செய்கின்றாரோ அப்பொழுதுதான், ஹே ஆத்மாக்களே, நீங்கள் என்னுடைய குழந்தைகள் என சொல்ல முடியும். ஆத்மாக்களை இருக்கவே செய்கின்றனர். பிறகு பிரம்மா மூலம் சிருஷ்டி படைக்கப்படும் என்றால் நிச்சயமாக பிரம்மா குமாரிகள் இருப்பார்கள் அல்லவா? ஆக சகோதர சகோதரிகள் ஆகின்றனர். வேறு விதமான திருஷ்டி நீங்கி விடுகின்றது. நாம் சிவ தந்தையிடமிருந்து தூய்மை ஆவதற்கான ஆஸ்தியை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். ராவணனிடமிருந்து நமக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? சாபம் மட்டும்தான். இப்பொழுது நாம்
ஆத்மா அபிமானியாக ஆகின்றோம் என்றால் சிவ தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. தேக அபிமானி ஆவதன் மூலமாக ராவணனின் சாபம் கிடைக்கின்றது. சாபம் கிடைப்பதால் கீழே இறங்கிக் கொண்டே செல்கின்றனர். பிறகு இப்ப பாருங்க, நம்ம பாரத நாட்டுக்கே சாபம் கிடைச்சிருக்கு. அதனாலதான் பாரத நாடு ஏழ்மையில வறுமையில் இருக்கின்றது. பாரதத்தை இவ்வளவு ஏழையாக யார் மாத்திருப்பாங்க? உலகத்திலேயே இவ்வளவு ஏழ்மையான நாடா பாரத நாடு இருக்கு. விகாரியாக யார் மாத்திருப்பாங்க? யாரோ ஒருவருடைய சாபம் இருக்கணும் இல்லையா? அது ராவணனுடைய சாபம்தான். இது ராவணன் உருவத்துல மாயாவின் சாபமாகும். ஒவ்வொரு வருடமும் ராவணனை எரிக்கின்றனர் என்றால் நிச்சயமாக ராவணன் விரோதிதானே. தர்மத்தில்தான் சக்தி இருக்கின்றது. ரிலிஜியன் இஸ் மைட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரிலிஜியன் பேரே மறந்துட்டோம். அப்புறம் எப்படி சக்தி இருக்கும் தர்மத்துல? நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். இப்ப மறந்துட்டோம். மீண்டும் இறைவன் அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். புதிய தர்மத்தின் ஸ்தாபனைக்கு பிரம்மா பாபா நிமித்தமாக இருக்கின்றார். அவர் மூலமா சிவ தந்தை தான் இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை இந்த பூமியில பாரத நாட்டில் ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றார். எவ்வளவு சக்தி வாய்ந்த தர்மமாகும். இந்த தர்மத்தை இறைவன் ஸ்தாபனை செய்கின்றார். நாம் சிவ தந்தையிடமிருந்து சக்தி பெறுகின்றோம். முழு உலகத்தின் மீதும் வெற்றி பெறுகின்றோம். நினைவு யாத்திரையின் மூலமாகத்தான் சக்தி கிடைக்கின்றது. விகர்மங்கள் விநாசம் ஆகின்றன. இதையும் கூட எழுதி வைக்க வேண்டும். பாபாவை நினைக்கிறதுனால ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்குது. ஆத்மா ஃபுல் சார்ஜ் பேட்டரி ஆகுது. தெரிந்தோ தெரியாமலோ முற்பிறவிகள்ல செஞ்ச பாவ தலைகள், பாவங்களை ஈஸ்வரன் நாஷ் பண்றாரு. பாப்ப கட்டேஸ்வரன் பாவங்களை பஸ்மமாக்குகின்றார். இதெல்லாம் எழுதி வைங்க. நாங்கள் மகிழ்ச்சி தரும் செய்தியை உங்களுக்கு சொல்கின்றோம். இப்பொழுது இந்த தர்மத்தின், அதாவது ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகி கொண்டே இருக்கின்றது. அதைத்தான் ஹெவன், ஸ்வர்க்கம், பாரடைஸ், பகிஷத் என்று சொல்கின்றனர். இது போல பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுதி வையுங்கள். சிவ தந்தை அறிவுரை கொடுக்கின்றார். இது அனைத்திலும் முக்கியமான விஷயமாகும். இப்பொழுது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டே இருக்கின்றது. பிரஜாபிதா பிரம்மாவும் அமர்ந்திருக்கின்றார். நாம் பிரஜாபிதா பிரம்மாவுடைய பிரம்மா குமாரிகள் மற்றும் பிரம்மா குமாரர்கள் ஆவோம். ஸ்ரீமத் படி இந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கின்றோம். பிரம்மாவின் வழி அல்ல, இந்த வழி ஸ்ரீமத் கொடுப்பது சிவ தந்தை ஆவார். ஸ்ரீமத் பரம்பிதா சிவ பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. யாரோ யார் அவரு? காட் சிவா. அவர்தான் நம்மளுக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறாரு. அவர்தான் ஒரு சத்தியமான தர்மமான ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அநேக தர்மங்கள் விநாசம் ஆகின்றன. யதா யதாஹி தர்மஸ்ய கிளஹ்னிர் பவதி பாரத. பாபா என்ன செய்யறாருன்னா, ஒரே ஒரு ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தை மட்டுமே ஸ்தாபனை செய்யறாரு. அதுல சுய தர்மம் இழிவு ஏற்பட்டிருக்கு. ஆத்மாவுடைய சுய தர்மம் சாந்தி.
ஆனா இப்ப அசாந்தியா இருக்க ஆத்மா. அமைதி தான் வெளியில போய் தேடுறோம். முதல்ல பாபா மனசுக்கு அமைதி கொடுக்கறாரு, நிம்மதி கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. அநேக தர்மங்கள் விநாசமாகி விடுகின்றன. இதற்காக இறைவன் நமக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு பிரம்மா பாபா ஸ்ரீ நாராயணன் ஆகின்றார். நாமும் அது போல ஆகிக்கொண்டே இருக்கின்றோம். ப்ராசஸிங்ல இருக்கிறோம். நாம் எல்லையற்ற சந்நியாசம், பேஹதுகா சந்நியாஸ், எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசிகளாக இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அறிந்துள்ளோம், இந்த பழைய உலகம் எரிந்து சாம்பலாக ஆகப் போகின்றது. எப்படி எல்லைக்குட்பட்ட தந்தை வீடு கட்டுகின்றார் என்றால், பழைய வீட்டிலிருந்து மோகம் விடுபட்டு விடுகின்றது. இப்பொழுது சொல்கின்றார், உங்களுக்காக புது உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றேன். நமக்காக அப்பா புது உலகத்தை ஸ்தாபனை செய்யறார். பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா. உடலின் தந்தை வீடு தான் கட்ட முடியும். ஆத்மாவின் தந்தை உலகத்தை படைக்க முடியும். அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ப்ராசஸிங்ல இருக்கு. நாம ரெடியானா உலகம் ரெடி ஆயிடும். நம்மளுக்காக தான் வெயிட்டிங். நீங்கள் படிப்பதே புது உலகத்திற்காக. அநேக தர்மங்களின் விநாசம், ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை சங்கமயுகத்தில் தான் நடைபெறுகின்றது. யுத்தம் நடைபெறும். இயற்கை சேதங்கள் கூட வரும். சத்தியுகத்துல லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்த பொழுது, அந்த டைம்ல வேறு எந்த ஒரு தர்மமோ அல்லது வேற எந்த ஒரு ராஜ்யமும் கிடையாது. அப்ப அத்வைத தர்மம், அத்வைத ராஜ்யம் மட்டுமே பாரத நாட்டில் இருந்தது. மற்ற அனைவரும், மற்ற ஆத்மாக்கள்லாம் எங்க இருந்தாங்க? இந்த ஞானத்தை புத்தியில முதல்ல நம்மளுக்கு நாமளே புரிய வச்சுக்கலாம். தேவதைகள் இங்க இருக்கும் பொழுது பேலன்ஸ் இருக்கிற ஆத்மாக்கள் நம்ம வீட்டுல இருப்பாங்க. இந்த ஞானத்தை புத்தியில் வைத்து வேறு எந்த ஒரு வேலையும் செய்வது இல்லை என்பது கிடையாது. ஒரு பக்கம் ஞானம் புத்தியில இருக்கும், ஒரு பக்கம் கைகள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். எவ்வளவு சிந்தனைகள் வைக்கின்றனர். கடிதங்கள் எழுதுவது, படிப்பது, வீட்டை பராமரிப்பது எல்லாம் இருந்தாலும் கூட சிவபாபாவுடைய நினைவு கண்டிப்பா செய்யலாம். பக்தி மார்க்கத்துல கூட பண்டிகை நாள்ல என்ன பண்ணுவாங்க, வெரைட்டியா செஞ்சு சாமிக்கு படைப்பாங்கல்ல. அதுல அந்த குழம்பு, பொரியல் இதுலெல்லாம் டேஸ்ட் கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா அது படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயபக்தியோட பண்ணுவாங்க. கடவுளோட நினைவுல பண்ணுவாங்க. அதே கைதான் பண்ணது, டெய்லி பண்ற கைதான். ஆனா அந்த பண்டிகை நாளோட பொரியல், அந்த சாம்பார், அது தனி தனி டேஸ்ட் இருக்கும். எதனால? மற்ற நாள் அந்த டேஸ்ட் இல்லையே. பண்டிகை படைக்கிறது அன்னைக்கு மட்டும் ஏன் அப்படி வித்தியாசமா ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்குல்ல? அது எதனால அப்படின்னா, அவங்க கடவுளோட நினைவுல அதை செஞ்சிருப்பாங்க. தயார் செய்யும் பொழுது இறை நினைவு. மற்ற நாள்லாம் கடவுள் எங்க நினைக்கிறாங்க? பிரச்சனையை நினைச்சிட்டு சமைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சிட்டு சமைக்கிறாங்களே தவிர இறை நினைவிலேயே சமைக்கிறது எப்பன்னா பண்டிகை நாள்ல. அது அவ்வளோ டேஸ்டா இருக்குல்ல. அப்ப ஒவ்வொரு காரியத்தையுமே இறை நினைவுல செஞ்சா எல்லா காரியமும் அற்புதமா இருக்கும் தானே. எல்லா காரியத்துல வெற்றி கிடைக்கும் தானே. அதனால கடவுளை நினைக்கிறதுனால இவங்க வேலையே செய்ய மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. கடவுளை நினைச்சுக்கிட்டு கர்ம யோகியா இருக்க முடியும். அதுக்குதான் பாபா நம்மளுக்கு கண்ணை திறந்து யோகா பண்றது சொல்லி கொடுக்குறாரு. சரிங்களா? பாபாவை நினைவு செய்வது இல்லை என்றால் விக்கர்மங்கள் எப்படி விநாசமாகும்? நாம கொஞ்சம் நஞ்சம் பாவமா பண்ணியிருக்கோம். துவாபர யுகத்துல இருந்து என்னென்ன பண்ணியிருக்கிறோமோ அதுக்கெல்லாம் ஒரே வழி கடவுளை நினைச்சு ஆத்மா பரமாத்மாவுடைய நினைவுல இருந்துதான் விக்கர்மங்கள் விநாசம் ஆகணும். அப்ப நம்ம வெறும் அமிர்த வேலையெல்லாம் பத்தாது. ஃபுல் டே பாபாவோட நினைவுல இருந்தாதான் விக்கர்மங்கள் விநாசம் ஆகும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது.
நீங்கள் அரை கல்பத்திற்கு பூஜைக்கு உரியவராக ஆகிக் கொண்டே இருக்கின்றீர்கள். அரை கல்பம் பூஜாரி தமோ பிரதான், பிறகு அரை கல்பம் பூஜைக்குரிய சத்தோ பிரதானமாக ஆகின்றீர்கள். ஆத்மா பிதா பரமாத்மாவோடு நினைவு செய்யறதுனால கனெக்ஷன், புத்தியினோட கனெக்ஷன் கடவுளோட போகும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரு, இறைவன் எப்படி இருக்கிறாரு, அவரு தங்கமா இருக்கிறாரு. அவரை நினைக்க நினைக்க நாம கூட தங்க மனசு உடையவர்களா மாறுறோம். அப்ப சத்தியுகத்துல எல்லாருடைய மனசு தங்கம் போல இருக்கும். அதனால அது கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். இப்ப எல்லாருடைய மனசு இரும்பு மாதிரி, அது கூட துருப்பிடிச்சு போன இரும்பு மாதிரி இருக்கு. இது கலியுகம் அப்படின்றது இரும்பு யுகம் அப்படின்னு சொல்லலாம். வெறும் இரும்பு இல்ல, துருப்பிடிச்சு போன இரும்பு யுகம் அப்படின்னு சொல்லலாம். பாபா சொல்றாரு, இந்த இரும்பு யுகத்திலிருந்து தங்க யுகத்திற்கு சென்று விடுவோம். இப்ப சிவபாபாவை நினைக்கிறதுனால பதித பாவனர் என்று ஒருவர் மட்டுமே இருக்கின்றார். இனிவரும் காலத்தில் உங்கள் குரல் வெளிப்படும். நிகழ்காலம் அனைத்து தர்மங்களுக்கும் உரியது ஆகும். நீங்கள் சொல்லவும் செய்கின்றீர்கள். பாபா சொல்கின்றார், பதித பாவனர் நான் தான். என்னை நினைவு செய்வீர்கள் ஆனால் ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவ கரைகள் நீங்கி தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் என்று மற்ற அனைவரும் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு சென்று விடுவார்கள். உங்களுக்கு பாபா சொல்றதுல டவுட் இருந்தா கேளுங்க, கிளியர் பண்ணிக்கோங்க. குழப்பமா மனசுல வச்சுக்காதுங்க, எதுவா இருந்தாலும் ஓப்பனா கேளுங்க. அதனால பதித பாவனரை நினைச்சா ஆத்மாவோட கணக்கெல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் ரிட்டர்ன் நம்ம எல்லாம் மேல போயிடுவோம். சத்தியுகத்துல இருப்பது கொஞ்சம் பேர் தான். இப்பொழுதோ அநேக தர்மங்கள் உள்ளனர். நிச்சயமாக கணக்கு வழக்கை முடித்துவிட்டு பிறகு எப்படி இருந்தார்களோ அப்படியே ஆவார்கள். அதிக விவரமாக ஏன் செல்ல வேண்டும்? ஒன்னொன்னு ரொம்ப டீட்டெயிலா இதுக்கு போகணும். ஒவ்வொருவரும் அவரவருடைய பாரட்டை அற்புதமா நடித்து கொண்டு இருக்கின்றனர் என்று நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்பொழுது அனைவரும் திரும்பி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் இவர்கள் அனைவரும் சத்தியுகத்துல இருந்தது கிடையாது. பாபா வருவதே ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்வதற்காக, அநேக தர்மங்களின் விநாசம் செய்வதற்காக. இப்பொழுது புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டே இருக்கின்றது. மீண்டும் சத்தியுகம் நிச்சயமாக வரும். சக்கரம் நிச்சயமாக சுற்றும். அதிகப்படியான சிந்தனைகளில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான விஷயம், நாம் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும் என்றால், உயர்ந்த சத்தோ பிரதானம் ஆயிட்டோம்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவை ஃபுல்லா பியூரிஃபை பண்ணிடணும், பேட்டரிய ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கணும். சத்தோ அப்படின்னா சாத்வீக குணங்கள், 7 குணங்கள் இருக்கு. அந்த 7 குணங்களையும் நாம நம்மளுக்குள்ள நிரப்பிக்கொள்ள வேண்டும். அப்ப சத்தோ பிரதான ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அப்ப இப்படி இருந்தா சத்தியுகத்துல நம்மளுக்கு தான் உயர்ந்த பதவி கிடைக்கும், வைகுண்ட பதவி. அதுல பெரிய பதவியா கடவுள் கொடுப்பாரு. குமாரிகளோ இதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். குமாரிகளின் வருமானத்தை வைத்து தாய் தந்தை சாப்பிட மாட்டாங்க. அதனால குமாரிகளுக்கு பேரண்ட்ஸை பார்த்துக்கிற கடமை கிடையாது. வீட்டுல பிரதர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு தான் ஆக்சுவலா கடமை. பெண்களுக்கு இன்னொரு வீட்டுக்கு போறவங்க தானே, அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு பாபா வீட்டுக்கு சேவை பண்ணலாம்ல அப்படின்னு பாபா சொல்றாரு. கன்னிகா தானம்னு பேரு. லௌகிகத்துல கன்னியை தானமா கொடுக்குறாங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா உண்மையிலே கன்னிகா தானம் அப்படிங்கிறது பாபாவுக்கு கன்னியை தானமா கொடுக்கறது. உலகத்துல எவ்வளவு தானங்கள் இருக்கு.
பொருள் கொடுக்குறாங்கல்ல, கோதானம், வஸ்திர தானம், அன்னதானம், எல்லாத்த விட ஹையஸ்ட் தானம் கன்னிகா தானம். ஒரு கன்னியாவை பாபாவோட சேவைக்காக எந்த பேரண்ட்ஸ் தானமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு, அவங்க புருஷார்த்தம் பண்றாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு சத்தியுகத்துல பாபா அவசியம் அழைச்சிப்பார். அவங்க பிகேவோ நான் பிகேவோ என்ன வேணா இருக்கட்டும், கன்னியாவை தானமா கொடுத்த ஒரே காரணம் அது மிகப்பெரிய புண்ணியமாகும். இருக்கிற புண்ணியத்திலே ஹையஸ்ட் இது. அவங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வாய்ப்பு பாபா கொடுக்கிறாரு, சத்தியுகத்திலேயே வருவாங்க. ஆனால் பாபா சொல்றாரு, இவங்க இதெல்லாம் தெரியாம என்ன பண்றாங்க, வேற கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. சிவ பாபாட்ட கொடுத்து பாருங்க பாபா எப்படி கவனிச்சுக்கிறாரு அப்படின்னு. குமாரிகள் வீட்டுல கடமை கிடையாத, இங்க நிறைய ஹேண்ட்ஸ் வேணும், அதனால கன்னியா தானமா கொடுத்தீங்க அப்படின்னா பாபாவுக்கு நிறைய சேவை நடக்கும். குமாரிகளின் வருமானத்தை வைத்து தாய் தந்தை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆனா இப்ப ஒரு சிலரோட சூழ்நிலை அப்படி இருக்கு. வீட்டுல சகோதரர்கள் இல்லை, வெறும் சகோதரி மட்டும்தான் இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு அப்படிதான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணணும், அவங்கள நம்பி ஃபேமிலி இருக்கு, அவங்க பேரண்ட்ஸ்க்கு வருமானம் இல்லை, அந்த சூழ்நிலையில அவங்களால சரண்டர் ஆக முடியாது. பரவாயில்ல, சூழ்நிலை அப்படி இருக்குன்னா நீங்க வீட்டுல இருந்தே என்ன பண்ணுங்க, மனசால சரண்டர் ஆயிடுங்க. மனசால பாபான்னு நினைச்சுக்கிட்டு ஃபேமிலியில இருந்துகிட்டு உங்க பேரண்ட்ஸை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லையா. ஒருத்தரோட சூழ்நிலை வேற வேற, எல்லாருக்கும் ஒரே ஸ்ரீமத்து கிடையாது இல்லைங்களா. பேரண்ட்ஸை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்தா வேற விஷயம், ஆள் இல்லைன்னா தாராளமா பார்த்துக்கோங்க. ஆனா மனசால பாபாவுடைய நினைவுல இருந்துகிட்டு பார்த்துக்கோங்க, உங்களை பாபா பார்த்துப்பாரு. நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா. சிச்சுவேஷன் பாபாவே கவனிக்கிறாரு. அவசரப்பட்டு எதுக்கும் முடிவு எடுக்க கூடாத ஒரு வார்த்தை. நீங்க எந்த சென்டருக்கு போறீங்களோ அவங்க யாரு நிமித்தமா இருக்காங்களோ அவங்க கிட்ட கலந்து ஆலோசனை செய்துட்டு இந்த மாதிரி டெசிஷன்லாம் உடனே எடுக்க கூடாது, கேட்டுட்டு அப்புறம் செய்யுங்க. இப்ப நம்ம தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு எஜமானராக ஆக வேண்டும். நாம் ராஜ யோகிகள் ஆவோம். பாபாவிடமிருந்து அவசியம் ஆஸ்தியை பெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் பாண்டவ சேனையை சார்ந்தவர்களாக ஆகின்றீர்கள். தன்னுடைய சேவையை செய்தாலும் இந்த சிந்தனை வைக்க வேண்டும், நாம் போய் அனைவருக்கும் வழி சொல்ல வேண்டும். எவ்வளவு செய்வீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். ஜோ கரேகா சோ பாயேகா. நம்ம செய்யறது எதுவுமே வேஸ்ட் ஆகாத, பாபாவிடம் கேட்க முடியும். இப்பொழுதுள்ள நிலையில் இறந்து போனால் எனக்கு என்ன பதவி கிடைக்கும்? கேளுங்க, சொல்றாரு பாபா. உடனே சொல்லிடுவாராம், நீங்கள் சேவை செய்வது இல்லை, சேவையே பண்ணாம எனக்கு என்ன பதவின்னு கேக்குறாங்களே அவங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் சேவையே செய்யறதே இல்லை, அதனால சாதாரண வீட்டுலதான் போய் ஜென்மம் எடுப்பீங்க. பிறகு திரும்பவும் இந்த ஞானத்தை பெறுவீர்கள் என்றாலும் கஷ்டம்தான். ஏனென்றால் சின்ன குழந்தை எந்த அளவு ஞானத்தை எடுத்துக்கொள்ள முடியாத, இன்னும் 2-3 வருஷங்கள் தான் இருக்கின்றன அப்படின்னா என்ன படிக்க முடியும்? பாபா சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்க போய் திரேதாயுகத்துல க்ஷத்திரிய குலத்துல ஜென்மம் எடுப்பீர்கள். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம சத்தியுகத்துக்கு போனோம்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் நாம அட்லீஸ்ட் ஒரு பாஸ் மார்க்காவது வாங்கணும். ஃபெயில் ஆயிட்டோம், ஞானம், யோகம், தாரணை, சேவை, இந்த 4 சப்ஜெக்ட்ல எதுலையாவது ஃபெயில் ஆயிட்டா திரேதாயுகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. கடைசியில ஒருவேளை இரட்டை கிரீடம் கிடைக்கலாம். எனவே சொர்க்கத்தின் சுகத்தை, அதாவது சத்தியுகத்துல சொர்க்கம் எப்படி இருக்கும்ன்றது அவங்களால பார்க்க முடியாத, அவர்கள்தான் அதாவது யார் முழுமையாக சேவை பண்றாங்க, முழுமையா படிக்கிறாங்க, முழுமையான யோகா பண்றாங்க,
எல்லாத்துலயும் நிறைவா இருக்காங்களோ அவங்க அந்த நிறைஞ்ச சொர்க்கத்தை வந்து பார்ப்பாங்க. அவர்கள்தான் முழு சுகம் பெறுவார்கள். நிறைவான அமைதியும் நிறைவான மகிழ்ச்சியும் அவர்களுக்கு தான் கிடைக்கும். நம்பர்வார் புருஷார்த்தம் அனுசாரம் இதை அக்கறை வைக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஆகவில்லை என்றால் கல்ப கல்பமாக ஆக மாட்டோம். ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே அறிந்து கொள்ள முடியும். நாம் எத்தனை மார்க் வாங்கி தேர்ச்சி பெறப் போகின்றோம் என்று அனைத்தையும் அறிந்து கொள்கின்றனர். பிறகு விதி என சொல்லப்படுகின்றது. உள்ளுக்குள் துக்கம் இருக்கும் இல்லையா? அமர்ந்திருந்தவாறே நமக்கு என்ன ஆயிற்று? ஏன்னா இன்னைக்கு நல்லாதான் இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா காணாம போயிடுறாங்க, சரீரம் விட்டுறாங்க, திடீர் மரணங்கள் ஏற்படுகின்றன, திடீர் ஆக்சிடென்ட், திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு, டக்குன்னு காணோம். அதனால பாபா சொல்றாரு, சோம்பல் கொள்ளாதீர்கள், புருஷார்த்தம் செய்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிக் கொண்டே இருங்கள். மற்றவர்களுக்கு வழி சொல்லிக் கொண்டே இருங்கள். யாராவது உற்றார் உறவினர் உள்ளனர் என்றால் அவர்கள் மீது இரக்கப்பட வேண்டும். பார்க்கின்றீர்கள், இவர்கள் விகாரம் இல்லாமல் அசுத்த உணவை சாப்பிடாமல் இருக்க முடியவது இல்லை என்று பிறகும் கூட அவர்களுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நமது குலத்தை சார்ந்தவர்கள் இல்லை என புரிந்து கொள்ளுங்கள். நம்ம சொல்றது கடமை சொல்றோம், அவங்களால செய்ய முடியலன்னா விட்டுருங்க. இது வந்து கம்பல் பண்ணி ஞானத்தை சொல்ல முடியாது. அவங்க இஷ்டப்பட்டு தான் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்ரீமத்லாம் முயற்சி செய்து தந்தை வீடு மற்றும் மாமனார் வீடு உள்ளவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். 2 ஃபேமிலி இருக்கு மேரேஜ் ஆனவங்களுக்கு. ஒரு பக்கம் தாய் வீடு இருக்கு, ஒரு பக்கம் மாமியார் வீடு இருக்கு. 2 சைடும் திருப்திப்படுத்துங்க. 2 பக்கமும் நிறைய ரிலேஷன் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஞானத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இவர்கள் நம்மிடம் பேசுவதே கிடையாது, முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர் என்று அவர்கள் சொல்வது போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா ஒரு சில பிகேஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு இப்பவே லக்ஷ்மி நாராயண் ஆயிட்டோன்னு ஒரு எண்ணம். அதனால ரிலேஷனை பார்த்தா அப்படியே முகத்தை வந்து சுழிச்சுக்கிறாங்க. நாங்க வந்து ரொம்ப ஹையஸ்ட், அவங்க ரொம்ப லோயஸ்ட், அது மேல ட்ரீட் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஞானத்தை கேட்கறதுக்கு அவங்க ரெடி கிடையாது. அதனால நீங்க உயர்ந்தவர்கள் தான், அதுல எந்த டவுட்டும் வேணாம். அது மனசுல வச்சுக்கோங்க. பிஹேவியர்ல அதை காட்டாதீங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே, உங்க ரிலேஷன் தானே, கொஞ்சம் அடக்கி வாசிக்க முடியாதா? நீங்க இறங்கி வந்தாதான் அவங்க இறங்கி வருவாங்க கிளாஸ் கேட்கறதுக்கு. சரிங்களா? அனைவருடனும் இணக்கமாக இருக்க வேண்டும். நல்லிணக்கம் அதான சொல்லி கொடுக்குறாரு. நல்லிணக்கத்தோட உறவுகளில் நல்லிணக்கம் வேண்டும். நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் கூட சத்தியத்துல வருவாங்க. லௌகிக ரிலேஷன் கூட எப்பன்னா நீங்க அவங்க ஞானத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை எப்ப எடுத்துப்பாங்க? நம்மளுடைய நடத்தையை அவங்க பாக்குறாங்க. 3வது மனுஷங்க நம்ம பேசுறதான் கவனிப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ உங்களுடைய நடத்தை மூலமா முகம் மற்றும் நடத்தை சேவா பண்ணுச்சுன்னா அவங்க கண்டிப்பா பிகே ஆவாங்க. அதனால எல்லாருக்கும் நன்மை செய்யணும். லௌகிக ஃபேமிலி, நான் பிகேஸ் எல்லாருக்கும் நல்லது செய்யணும். இது தானா செய்யலாம். இப்ப பாபாவுடைய நினைவுல இருந்துகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால அனைவருக்கும் நன்மை செய்ய முடியும். மிகவும் இரக்க மனம் உள்ளவராக ஆக வேண்டும். நாம் சுகத்தின் பக்கம் செல்கின்றோம் என்றால் மற்றவர்களுக்கும் வழி சொல்ல வேண்டும். நாளைக்கு உலக விநாசம் ஆக போகுது. கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களே? இவ்வளவு நாள இந்த வீட்டுல தானே இருந்தீங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்களா? நீங்க மட்டும் சொர்க்கத்துல போறீங்க, அப்ப நாங்க நரகத்துக்கு போகணுமா? இப்ப சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஆனா நாளைக்கு அந்த வார்த்தையை கண்டிப்பா சொல்லுவாங்க. அதனால என் கடமை பணி செய்வது. அது மாதிரி நீங்க சொல்லிடுங்க. அவங்க கேட்டா ஆச்சு, கேட்கலனாலும் பரவாயில்ல. நாளைக்கு பாபாட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல,
அப்ப இந்த காட்சி பாபா காட்டுவாராம். நம்ம சொல்ல வந்ததை அவங்க நெக்லெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா விட்டுருங்க. ஞானம் வந்து சீப்பான விஷயம் கிடையாது. ஹையஸ்ட் நாலேஜ். அவங்க அதை மதிக்கல அப்படின்னா விட்டுருங்க. ஆனா ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. சொல்லி பாருங்க. கேட்கறதுக்கு அவங்க ரெடி இல்லைன்னா அப்படியே சைலண்ட் ஆயிடுங்க. பார்வையற்றவர்களுக்கு தான் நீங்கள் ஊன்றுகோலாக இருக்க வேண்டும். பார்வையற்றவர்களுக்கு நீ ஊன்றுகோல் அப்படின்னு சொல்ல பழமொழி இருக்கு. கண்களும் அனைவருக்கும் இருக்கின்றது, பிறகும் அழைக்கின்றனர். கடவுளை அழைக்கிறாங்க. எனக்கு கண்ணு இருந்தும் குருடனா இருக்கிறேன், நீதான் எனக்கு கைத்தடியாக மாற வேண்டும் அப்படின்லாம் சொல்லி கடவுளை கூப்பிடுறாங்க. ஏனென்றால் ஞானத்தினுடைய மூன்றாவது கண் கிடையாது. நயனஹீனுக்கோ ராகு பத்தாவோ பிரபு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. நான் கண்ணு இல்லாம இருக்கேன், எனக்கு வழிகாட்டு பிரபு. 2 கண்ணு நல்லாதான் இருக்கு. இப்ப கண்ணு இல்லாம இருக்கிறேன்னா மூன்றாவது கண்ணு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆத்மான்ற கண்ணு விழிக்கல. அதனால அது கூப்பிடுது பரமாத்மாவை. சாந்தி சுகத்திற்கான வழி சொல்பவர் அவசியம் ஒரு சிவ தந்தை மட்டுமே. இது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இப்பொழுது உள்ளது. முன்பு இது போல புரிந்து கொண்டது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு மந்திரங்களை ஜெபிக்கின்றனர். ராம் ராம் சொல்றாங்களே, ராம் ராம்னு சொல்றாங்க. அப்புறம் மீனுக்கு உணவு கொடுக்கறாங்க. எறும்புக்கு கூட, எறும்புக்கு வந்து இந்த அரிசி, அந்த காலத்துல அரிசி மாவுல எல்லாம் கோலம் போடுவாங்கல்ல, அது எதுக்காகனா இந்த மாதிரி குட்டி குட்டி எறும்பு வந்து அந்த ஒரு ஒரு பீஸ் அரிசியோட ஒரு பீஸ் எடுத்துட்டு போவோம். அப்ப அது வந்து நம்ம வந்து எறும்புக்கு சாப்பாடு போட்டோம், ஒரு புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நினைக்கிறாங்க, இந்த எறும்பு ஒரு ஒரு பீஸ் எடுத்துட்டு போகுதுல்ல, அரிசியோட ஒரு பீஸ், அப்ப நம்ம பாவம் போயிடும் அதோட அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதனால இந்த மீனுக்கு இந்த எறும்புக்கெல்லாம் வந்து உணவு அளிக்கின்றார்கள். இப்ப நீங்க யாருக்கு உணவு அளிக்க போறீங்க ஞான மார்க்கத்துல? பறவைகள், எவ்வளவு பறவைகள் இறந்து போகின்றன. ஒரு புயல் அடிச்சா எத்தனை பேர் இறந்து போயிடுறாங்க. இயற்கை சேதங்கள், நிலச்சரிவுகள் ஏற்படுகின்றன. வெள்ளத்தால போறவங்களை விட நிலச்சரிவால போனவங்க நிறைய. ஒரு ஊரே போயிடுது, வாஷ் அவுட் ஆயிடுது நிலச்சரிவுனால. எவ்வளவு பேர் இறக்குறாங்க. இயற்கை சேதங்களோ இப்பொழுது அதிவேகமாக இன்னும் வரப்போகுது. இதெல்லாம் ட்ரையல் தான், ஒத்திகை பார்த்துக்குதான். இவை அனைத்தும் விநாசமாக கண்களால் பார்க்கும் அனைத்தும் ஒரு நாள் காணாமல் போகும் நாள் வரதான் போகின்றது. அனைத்தும் ஒரு நாள் விநாசமாகும். மனதில் தோன்றுகின்றது, இப்பொழுது நாம் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல போகின்றோம். அங்கே நமது முதல் தரமான தங்க மாளிகையை கட்டுவோம். சத்தியுகத்துல எப்படி கல்பத்திற்கு முன் கட்டினோமோ அதே போல கல்பத்திற்கு முன் யாரெல்லாம் கட்டினாங்களோ அவங்கதான் கட்டுவாங்க. அந்த சமயம் அந்த புத்தி வந்துவிடும். அதை பற்றி இப்ப எதுக்குங்க திங்க் பண்றீங்க? முதல்ல சத்தியுகத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அங்க வீடு எப்படி கட்டுவாங்க அதை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம். இதை விட பாபாவுடைய நினைவுல இருக்கிறது ரொம்ப நல்லது. நினைவு யாத்திரையை மறக்காதீர்கள். மாளிகைகளோ கல்பத்திற்கு முன் எப்படி கட்டினாங்களோ அதே போலதான் அடுத்த கல்பத்துல கட்ட போறாங்க. ஆனா இப்ப நாம பாபா நினைக்கல அப்படின்னா சத்தியுகத்திலே வரமாட்டோம். அந்த மாளிகை எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? திரைத்தகத்துல வர்றவங்களுக்கு என்ன? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பில்டிங் எப்படி இருக்கு, அந்த ஃப்ரூட்ஸோட டேஸ்ட் எப்படி இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நான் சத்தியுகத்துக்கு என்ட்ரி கொடுக்கணும். ஒழுங்கா யோகா பண்ணுங்க. இப்பொழுது நினைவு யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். மேலும் மிகுந்த குஷியில இருக்கணும். மெயின் விஷயம், தேவதைகள் எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. இந்த மத தலைவர்கள் முகத்துல அமைதி இருக்கும். குருநானக், ஜீசஸ் கிரைஸ்ட், புத்தரோட ஃபேஸ்ல நல்ல அமைதி இருக்கும், அமைதியா இருப்பாங்க. ஆனா குஷி இருக்காது. ஆனா லக்ஷ்மி நாராயண் அவங்க ஃபேஸ் பாருங்க, அதுல அமைதி கண்டிப்பா இருக்கும், கூடவே
ஒரு சந்தோஷம் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த சம்ஸ்காரத்தை இங்க நிரப்புனாதான் சத்தியத்துக்கு அனுப்புவேன்றாரு. கொஞ்சம் அதுக்கானாச்சும் சந்தோஷமா இருங்க. குஷியோட இருங்க. தந்தை, ஆசிரியர், சத்குரு கிடைச்சிருக்கிறாரு. இந்த குஷியில அப்படியே மெய்சிலிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நாம் வந்திருப்பதே அமரபுரியின் எஜமானர்களாக உங்களை ஆக்குவதுதான். அதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறாரு. அமரபுரிக்கு அவர் எஜமானன் ஆக போறது இல்ல சத்தியுகத்துல. நம்மளை ஆக்குவதற்காக தான் இறைவன் வந்திருக்கிறாரு. இது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னா என்ன வரும்? குஷி வருமா வராதா? அந்த குஷியில நிலைச்சு இருங்க. அதுதான் பாபா விரும்புறாரு. சந்தோஷமா இருங்க. இருக்க போறது கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாளும் சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க. இங்கே இருந்தால்தான் பிறகு 21 பிறவிகளுக்கு அது நிலையாக இருக்கும். இந்த சம்ஸ்காரத்தை சங்கம் யுகத்துல உருவாக்கணும். நிலையான அமைதி, நிலையான மகிழ்ச்சி இங்க இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சத்தியுகத்துக்கு வருவோம். அநேகருக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பீர்களானால் தன்னுடைய நினைவும் கூட அதிகரிக்கும் தானே. பிறகு பழக்கமாகிவிடும். இந்த தூய்மையற்ற உலகை நெருப்பு பற்றி கொள்ள போகின்றது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் இந்த சிந்தனை இருக்கின்றது. இந்த உலகம் முழுவதும் அழிந்து போக போகின்றது. சத்தியுகத்தில் இதை பற்றிலாம் எதுவுமே அவங்களுக்கு தேவதைகளுக்கு ஞாபகமே இருக்காது. போன பிறவி ஞாபகம் இருக்காது. இது கடைசி நேரம் நெருங்க போகின்றது. அதற்குள்ள நீங்க நல்ல முயற்சி பண்ணி ரெடி ஆயிடுங்க. நீங்களும் புருஷார்த்தம் செய்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்கான புருஷார்த்தத்தில் சோம்பலாக இருக்கக்கூடாது. உற்றார் உறவினர் முதலிய யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இரக்கம் வைத்து புரிய வைக்க வேண்டும். யாரையும் விட்டுவிடக் கூடாது. எல்லாருக்கும் ஞானம் சொல்லணும். இப்ப கேட்க மாட்டேன்னு சொல்றவங்க நாளைக்கு இவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா இதே ஆளுங்க தான் நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பாபா கிட்ட. இவங்க எங்க வீட்லயே இருந்தாங்க, பக்கத்து வீட்டுலதான் இருந்தாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பாயிண்ட், இவர்களும் முகத்தை திருப்பி கொண்டார்கள் என்று ரிலேஷன்ஸ் சொல்ற மாதிரி நடந்துக்காதீங்க. நமது நடத்தை இருக்கக்கூடாது. இரக்க மனம் உள்ளவராக இருந்து அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். மற்ற அனைத்து சிந்தனைகளையும் விட்டுவிட்டு ஒரு சிவ தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். வரதானம். உண்மை, தூய்மை மற்றும் பயமற்ற நிலையின் ஆதாரத்தில் பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய நடமாடும் யோகி ஆகுக. இப்போ பாபா பிரத்யக்ஷம் பண்ணணும்னா அவர் எப்படி இருக்கிறாரு? சத்தியமா இருக்கிறாரு, பவித்திரமா இருக்கிறாரு, கூடவே நிடர் பயமற்று இருக்கிறாரு. அப்ப அது அவருடைய குவாலிஃபிகேஷன். அது யாரு வெளியில கொண்டுட்டு வரணும்? குழந்தைங்க. லௌகீகத்துல சொல்லுவாங்க, இவங்க அப்பா மாதிரியே அப்படியே உரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பா சிவபாபா. அவர் எப்படி இருக்கிறாரு? சத்தியமானவர், தூய்மையானவர், பயமற்றவர். நாமளும் அப்படி இருந்தா அப்ப நாம சொல்லலாம் பாப் சமான். இந்த குழந்தை கூட பாபாவுக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால உண்மை, தூய்மை மற்றும் பயமற்ற நிலையின் ஆதாரத்தில் பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய
நடமாடும் யோகி ஆகுக. நடமாடும் யோகி ஆகுக. பரமாத்தம் வெளிப்பாட்டிற்கான ஆதாரம் உண்மையாகும் மற்றும் உண்மைக்கான ஆதாரம் தூய்மையாகும், பயமற்ற நிலையாகும். ஒருவேளை ஏதாவது ஒரு தூய்மையற்ற நிலை, அதாவது உண்மை தூய்மையில் குறைபாடு உள்ளது அல்லது தன்னுடைய தமோ குணமான சன்ஸ்காரங்கள் மீது வெற்றியாளர் ஆகுவதில்ல, சன்ஸ்காரத்தை ஒத்துப்போக வைப்பதில்ல, அல்லது விஸ்வ சேவை கஷேத்திரத்துல தன்னுடைய கொள்கைகளை நிரூபிப்பதில் பயம் இருக்கு அப்படின்னா பிரத்யக்ஷத்தா ஏற்பட முடியாத. ஆகையினால உண்மை மற்றும் பயமற்ற நிலையை தாரணை செய்து ஒரே ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய நடமாடும் யோகி, சகஜ ராஜ யோகி ஆகுங்கள். அப்பொழுது சகஜமாகவே இறுதி பிரத்யக்ஷதா ஏற்படும். பாபா பிரத்யக்ஷம் ஆகுவாரு. அதுக்குள்ள நாம ரெடி ஆகணும். பாப் சமான் ஆகணும், உண்மையா இருக்கணும், மனசாட்சிக்கிட்ட, பாபாகிட்ட, பரிவாரத்துக்கிட்ட உண்மையா இருக்கணும். ரெண்டாவது தூய்மையான வாழ்க்கை வாழணும், உள்ள தூய்மை. மூன்றாவது எதுக்கும் பயப்படக்கூடாது, பயமற்ற நிலையிலிருந்து ஞானத்தை சொல்லணும். ஸ்லோகன் சொல்றாரு, எல்லையற்ற திருஷ்டி விருத்திதான் ஒற்றுமைக்கான ஆதாரம் ஆகும். எல்லைக்கப்பாற்பட்ட பார்வை, உள்ளுணர்வு, அதுதான் ஒற்றுமைக்கான ஆதாரம் ஆகும். ஆகையினால எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் வராதீர்கள். நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னா எல்லைக்கப்பாற்பட்ட நிலையில இருக்கணும். அப்பதான் ஒற்றுமை வரும். எல்லைக்குட்பட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒற்றுமை வர்றது கஷ்டம். அதனால எல்லைக்குட்பட்டதில் வராதீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.